Hi, this is Jaya. Now we shall see Standard 10 Mathematics Vertical Line Test along with example 1.10. Now we shall see about vertical line test. Now what is vertical line test? Before going into it, we should understand that every function can be represented on a graph as a curve. That is, if you are going to write an equation on a graph representing a function, even if it's a straight line, we will call it a curve. இப்போ vertical line test அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணாலும் உங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கோம். முதல்ல ஆர்டர்ட் பேஸ் போடுறோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ரிலேஷன் போடுறோம், அதுக்கப்புறம் அந்த ரிலேஷனுக்கு கீழே ஃபங்க்ஷன்ஸ் போடுறோம். அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிச்சுன்னா அது ஃபங்க்ஷன் நம்ம ஒத்துக்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒரு கிராஃபில் காட்டலாம், கிராஃபாகவே அதை காட்டலாம். இப்போ அந்த கிராஃபில் நம்ம எந்த இது காட்டுறோம், இப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சால் கூட நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, எந்த இக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த இக்குவேஷனை அந்த கிராஃபில் போடும்போது நம்ம கர்வ்னு தான் சொல்லுவோம். ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கிராஃபை நம்ம வரைஞ்சிட்ட அப்புறம் அதை ஃபங்க்ஷனாக இல்லையான்னு எப்படி சொல்லுவோம்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மூலமாக நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு நமக்கு புரியணும்னா நம்ம எக்ஸாம்பிள் 10 போய் பார்க்கலாம். இப்போ இது ரெண்டுமே ஒரு கிராஃப்னு நினச்சிங்க. இப்போ கிராஃபில் நான் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்கேன். அதில் ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லி நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷேப்பை நம்ம ஃபங்க்ஷன் சொல்லும் போது நம்ம கர்வ்ன்ற மாதிரி எடுத்துப்போம். பட் நான் இங்கே ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன். இப்போது இது ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் எங்கே வேணால் வரையலாம். அதாவது இந்த ஃபிகரை க்ராஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும். இப்போ நம்ம வரைகிற வெர்டிக்கல் லைன் இந்த கர்வை ரெண்டு இடத்துல தொட்டுடுச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நான் ரெண்டு இது போட்டிருக்கேன், ஒன்று க்ளோஸ்டாக போட்டிருக்கேன், ஒன்று போட்டிருக்கேன். இது உங்கள் புக்கில் இருக்கிறது தான். பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன் ரெண்டு இடத்துல தொடுது. அதாவது இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் நீங்கள் இந்த ஃபிகர் ஃபுல்லாக வரைஞ்சோன்னா எந்த இடத்துலையுமே அது ரெண்டு வாட்டி இந்த கர்வை தொடக்கூடாது. ஆனால் இங்கே நீங்கள் எங்கே வரைஞ்சாலும் அது தொடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன், இது கிராஃபு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது வரைஞ்சிங்கன்னா அதாவது ஒரு இடத்துல கூட தொடக்கூடாது. எங்கே நம்ம வரைஞ்சாலும் ஒரு இடத்துல மட்டும்தான் அது தொடணும். ஆனால் இங்கே ரெண்டு இடத்துல அது தொடுது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ when you are representing a function on a graph, you will call it a curve. And when you will say it's a function is if you are going to draw a vertical line on the curve, and if that curve touches this curve and this vertical line, if it touches in two places, then it's not a function. Now see, I have drawn this curve here and another curve here. Now when I am drawing a vertical line, this vertical line is touching the curve in two places, that is in P and Q, and here also it is touching in two places. So at that time we will say that this is not a function. So we will say the curve in the above figures do not represent a function as the vertical lines meet the curves in 2 points P and Q. Then when will I say it's a function? Look at these figures. These are curves. Now if you draw a vertical line anywhere in the graph, wherever you draw, this vertical line will touch the curve only in one place, P. See here also, I have drawn a curve. I think I have told you that however is the figure, if it's drawn on a graph to represent a function, it is called a curve. So this is the curve, and wherever I draw a vertical line on the graph, it will touch it only in one place. So this is a function. இப்போ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஆர்டர்ட் பேஸ் மாதிரி எழுதிக்கிங்க. அதை ஒரு கிராஃபில் டாட் பண்ணுங்கள். டாட் பண்ணிட்டு அந்த மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு கர்வ் வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்ட அப்புறம் நீங்கள் அது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும். அந்த வெர்டிக்கல் லைன் நீங்கள் எங்கே வரைஞ்சாலும் அது அந்த கர்வை ஒரே ஒரு இடத்துல தான் தொடணும். அது பாருங்கள், இங்கே பீல தொட்டிருக்கு, இங்கேயும் பீல தொட்டிருக்கு. இது 4 இமேஜுமே உங்கள் டெக்ஸ்ட் புக்லேருந்து எடுத்தது தான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அது ஒரு ஃபங்க்ஷன். அது எப்படி எழுதுவோன்னா, the curves in the above figure represent a function as the vertical line meet the curve in at most one point.
ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அது மீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். நன்றி.